வணக்கம். செல் டிசைனர் குறித்த ஓவர்வியூ ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது செல் டிசைனர் தொடர் மற்றும் இந்த தொடரின் கீழ் வரும் பல்வேறு டியூட்டோரியல்கள். இந்த தொடரில் நான் பயன்படுத்துவது வெர்ஷன் 4.3. இந்த டியூட்டோரியல் தொடரை உருவாக்கும் போது இதுதான் சமீபத்திய பதிப்பாகும். இந்த டியூட்டோரியல்களை பயிற்சி செய்ய வெர்ஷன் 4.3 மற்றும் அதற்கு மேலுள்ளவை பரிந்துரைக்கப்படுகின்றன. நீங்கள் செல் டிசைனரை முதல் முறை பயன்படுத்துகிறீர்கள் எனில் ஸ்டார்ட் அப் கைடு வெர்ஷன் 4.3 ஐ பார்க்கவும். இது டூல்பார் ஐ பயன்படுத்துவதற்கான படிப்படியான வழிமுறைகளை கொண்டுள்ளது. இந்த வழிமுறைக்கான லிங்க் இங்கு காட்டப்படுகிறது. இப்போது இந்த தொடரில் உள்ள டியூட்டோரியல்களை சுருங்க காண்போம். இந்த தொடரின் முதல் டியூட்டோரியல் விண்டோஸ் மெஷின் இல் செல் டிசைனர் ஐ நிறுவுவதை விளக்குகிறது. இங்கே அந்த டியூட்டோரியல் மீதான ஒரு பார்வை. செல் டிசைனர் ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் செல் டிசைனர் 4.3 ஐ விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல் தரவிறக்கி நிறுவ கற்போம். அடுத்த டியூட்டோரியலில் நாம் தெரிந்து கொள்வது மேனு மற்றும் டூல்பார்கள். செல் டிசைனர் பகுதிகள் மற்றும் செல் டிசைனர் இன் காம்போனன்ட்கள். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது விண்டோஸ் OS. இருந்தாலும் இதில் விளக்கப்பட்ட அனைத்து அம்சங்களும் இதே போலவே லினக்ஸ் OS இலும் வேலை செய்யும். லினக்ஸ் பயனர்கள் இந்த டியூட்டோரியலை தவிர்க்க வேண்டாம். இந்த டியூட்டோரியலை சற்று பார்ப்போம். Getting started with CellDesigner குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது CellDesigner, CellDesigner இல் மெனு மற்றும் டூல்பார்கள். அடுத்த டியூட்டோரியல் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் CellDesigner on Linux. இங்கே அந்த டியூட்டோரியல் மீதான ஒரு பார்வை. வணக்கம். இன்ஸ்டாலேஷன் ஆஃப் CellDesigner on Linux OS குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. அடுத்த டியூட்டோரியல் கிரியேட் அண்ட் எடிட் காம்போனன்ட்ஸ். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்பது ஏற்கனவே சேமித்த .xml ஃபைல் ஐ திறத்தல், ஒரு கம்பார்ட்மெண்ட் இல் போர்டர் இன் சைஸ், ஷேப், கலர் மற்றும் திக்னெஸ் ஐ மாற்றுதல், செல் டிசைனர் இல் மல்ட்டிபிள் ஃபைல்ஸ் ஐ உருவாக்குதல், ஒரு ஸ்பீஷீஸ் இன் ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் எண்ட் பாயிண்ட் பற்றி கற்றல், ஸ்பீஷீஸ் மற்றும் ரியாக்ஷன் இன் அடையாளத்தை மாற்றுதல். இந்த டியூட்டோரியலை ப்ளே செய்கிறேன். CellDesigner இல் கிரியேட் மற்றும் எடிட் காம்போனன்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. அடுத்த டியூட்டோரியலில் நாம் கற்பது மேக்ரோஸ் ஐ பயன்படுத்துதல், டிராவ் ஏரியாவின் மற்றொரு பக்கத்திற்கு அனைத்து காம்போனன்ட்களையும் நகர்த்துதல், ரியாக்ஷன் லைன் ஐ ஒழுங்கமைத்தல், ரியாக்ஷன் லைன் ஐ நீட்டுதல் மற்றும் செல் டிசைனர் ஐ பயன்படுத்தி ஒரு ப்ராசஸ் டயாகிராம் ஐ பில்ட் செய்தல். இந்த டியூட்டோரியலை காண்போம். வணக்கம். CellDesigner இல் பில்ட் மற்றும் மாடிஃபை ப்ராசஸ் டயாகிராம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. அடுத்த டியூட்டோரியலான கஸ்டமைசிங் டயாகிராம் லேஅவுட் இல் நாம் கற்பது ஒரு ரியாக்ஷன் லைன் இன் கலர், ஷேப் மற்றும் விட்த் ஐ மாற்றுதல், ஒரு ரியாக்ஷன் லைன் க்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஐ சேர்த்தல், காம்போனன்ட்களை ஒழுங்கமைத்தல், ரியாக்ஷன் இட் களை காட்டுதல், மறைத்தல், காம்போனன்ட்களுக்கு நோட்ஸ் ஐ சேர்த்தல், எடிட் புரோட்டீன், எடிட் இன்ஃபர்மேஷன்
மற்றும் டயகிராமின் bird's eye வியூ ஐ பெறுதல். இங்கே இந்த டியூட்டோரியல் மீதான ஒரு பார்வை. வணக்கம். டயகிராம் லேஅவுட்டை கஸ்டமைஸ் செய்வது குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் செல் டிசைனர் தொடர் மீதான ஓவர்வியூ ஐ கற்றோம். இங்கு குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு டியூட்டோரியலையும் காண spoken-tutorial.org க்கு செல்லவும். பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையவழி தேர்வில் தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டம் இதற்கு ஆதரவு தருகிறது. இந்த திட்டம் மீதான மேலும் தகவல்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.